எண் எழுத்து காரணவியல் இந்த டாப்பிக்கிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். நீங்கள் இந்த வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டாப்பிக்கிலிருந்து நமக்கு போன முறை 2022 குரூப் 4 எக்ஸாமில் 2 கொஷின் எடுத்திருந்தாங்க. ஸோ இதே வெயிட்டேஜில் இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லேயுமே இங்கேருந்து 2 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 2 கொஷினுமே இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு A to Z வரைக்கும் நீங்கள் வந்து லெட்டர் சீரீஸை எழுதிக்குங்க. அதுக்கு 1 2 3 4 நம்பரும் போட்டுக்குங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்முக்கும் A to Z எழுதிட்டே இருந்தால், ஏன்னா ஒவ்வொரு சம்முக்குமே பேஜ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக எழுதியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் 1 or 2 கொஷின் தான் வரப்போகுதுன்றதுனால A to Z எழுதிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் என்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா இந்த FYP அப்படின்னு ஒரு லெட்டரில் கொடுத்துட்டாங்க. அது குறித்தா அதேமாதிரி சர்டிஃபிகேட் என்ற ஒரு வார்த்தை வந்து எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் தான் வந்து எஃப், அதேமாரி எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் தான் ஒய், ஏக்கு அடுத்த லெட்டர் பி. ஸோ அப்படின்னா அடுத்தடுத்து போகுது. அப்போ அதேமாரி சிக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா டி, ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா எஃப், ஆருக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா எஸ், டிக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா யூ. ஸோ இதிலே நம்ம அங்கே எலிமினேஷன் பண்ணிட்டோம். TSU அப்படின்னு இருக்கா. ஸோ அது நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் தான் போகும். ஸோ ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், டிக்கு அடுத்த லெட்டர் வந்து யூ, ஏக்கு அடுத்த லெட்டர் பி, சிக்கு அடுத்த லெட்டர் டி. ஸோ அது மாதிரி தான். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சம் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லெட்டர், அதாவது அடுத்தடுத்த லெட்டர் நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே ஃபார்வேர்டில் போகும். ஸோ செகண்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஸோ ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை அந்த BKHDCQP என குறியிட்டால் ஜியாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு நம்ம பார்த்ததில் எல்லாமே ஃபார்வேர்டில் போச்சு. இப்போ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபார்வேர்டு, ஒன்று பேக்வேர்டு, மறுபடியும் ஃபார்வேர்டு, மறுபடியும் பேக்வேர்டு, இந்த மாதிரி டைப்பில் இப்போ ஒரு சம் ஒன்று பார்க்குறோம். ஏக்கு அடுத்த லெட்டர் பி அங்கே குறிச்சிருக்காங்க. அதேமாரி எல்லுக்கு முன்னாடி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கே, அதேமாரி ஜிக்கு ஃபார்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஈக்கு வந்து பேக்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ அந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி இப்போ ஜியாமெட்ரி அதேமாரி நம்ம எழுதணும். ஸோ ஜிக்கு வந்து ஃபார்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச், அதேமாரி ஈக்கு பேக்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, எம்முக்கு பேக்வேர்டில் பார்த்திங்கன்னா எல்லு, ஈக்கு ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா எஃப், அதேமாரி டிக்கு வந்து பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, ஆருக்கு வந்து ஃபார்வேர்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, ஒய்க்கு பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ அப்போனா ஒன்று ஃபார்வேர்டு ஒன்று பேக்வேர்டு. ஸோ இதேமாதிரி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபார்வேர்டில் போகிற மாதிரி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஒன்று ஃபார்வேர்டு ஒன்று பேக்வேர்டில் பார்த்துருக்கோம். ஸோ மூணாவது ஒரு சம் ஒன்று பார்ப்போம். இந்த பிளான்ட் என்பது இந்த QKPOS என குறியிடப்பட்டால் ட்ரீ என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும். ஸோ கேப்ஸ்லாக் வரணும், ஸ்மால் லெட்டருக்கு வரணும். இதில் பார்த்தோம்னா வந்து அதே மாதிரி தான், ஒன்று ஃபார்வேர்டு ஒன்று பேக்வேர்டு, ஒன்று ஃபார்வேர்டு இன்னொன்று பேக்வேர்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து 2 லெட்டர் வந்து ஃபார்வேர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே செகண்ட் ஒன்றுக்கு வருமானு நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ டிக்கு வந்து ஃபார்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூவு, டிக்கு ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியூவு, ஈக்கு வந்து ஃபார்வேர்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் லெட்டர் இப்போ வரணும். ஸோ யூவு கியூவு எஃப்டி. ஸோ அதுதான் ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து லேபர் என்ற வார்த்தை வந்து பார்த்தோன்னா இந்த KPAPTS என குறியிட்டால் கேண்டிடேட் என்ற வார்த்தை வந்து எவ்வாறு குறிப்பிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. லேபர் என்பது ஒரு லெட்டரில் கொடுத்துட்டாங்க. இந்த கேண்டிடேட் என்பது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு வார்த்தையில் குறிப்பிடப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர், இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சம் என்ன பண்ணோன்னா ஒன்று ஃபார்வேர்டு, எல்லாமே ஃபார்வேர்ட்லேயே போச்சு. செகண்ட் ஒரு சம் என்ன பண்ணோம், ஒன்று ஃபார்வேர்டு ஒன்று பேக்வேர்டு அப்படின்ற மாரி போச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா தேர்ட் ஒன்று பார்த்தோம், அதில் கொஞ்சம் ஸ்மால் லெட்டர் கேப்லாக் பார்த்தோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டில் பேக்வேர்டு போகுது, அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபார்வேர்டில் போகுது. ஸோ எல்லுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கே. ஸோ அப்புறமா ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து பி, பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஓக்கு அடுத்த லெட்டர் பி, அப்புறமா யூக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டி,
அப்புறமா வந்து ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த கேண்டிட் அப்படி இருக்கும் பார்க்கும்போது சிக்கு வந்து முன்னாடி லெட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பின்னு வரும். ஏக்கு அடுத்த லெட்டர்னு பார்த்தோன்னா பின்னு வரும். எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தா எம்மு. டிக்கு அதுக்கு அடுத்த லெட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஈன்னு வரும். ஐக்கு முன்னாடி லெட்டர் ஹெச்சு. டிக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோன்னா இ. ஸோ நீங்கள் அது ஏபிசிடி ஆர்டராக எழுதும்போது இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, எந்த லெட்டருக்கு அப்புறமா எது வரப்போகுதுன்னு. ஸோ இன்னொரு சம் அதிலே இருக்குது. ஏஜிஎம்எஸ் அதுக்கப்புறம் சிஐஓயு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் இது கொஷின் கொஞ்சம் அப்படியே அறிங்குறையமாக கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷனு ஒரு கேப்சலாக்குனா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கேப்சலாக்கு, அதேமாரி கொஷின் இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர்னால் அதேமாதிரி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்மால் லெட்டர் அதுக்கு இதுக்குமே மிங்கிள் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பி, ஜிக்கு அடுத்த லெட்டர் வந்து ஹெச், எம்முக்கு அடுத்த லெட்டர் என், எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி. அப்போ சிக்கு முன்னாடி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஐக்கு முன்னாடி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஓக்கு முன்னாடி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா என், யூவுக்கு முன்னாடி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ இந்த ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. ஸோ டைப் 2 வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துடலாம். ஸோ ஆங்கிள் என்பது இந்த சிபிஐஎன்ஜி என குறிப்பிடப்பட்டால் இந்த பிளேன் எவ்வாறு எழுத வேண்டும் அப்படிமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள்னால் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ பிளேன்னா அப்போ அதுக்கு என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒன்றுட்டு விட்டு ஒன்று, அதாவது நடுவில் நம்ம ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு அடுத்த லெட்டரு அப்படின்ற மாரி போகும். ஸோ இதேமாரி பார்ப்போம், நம்ம 2 லெட்டர் விட்டு பார்ப்போம், 3 லெட்டர் விட்டுமே நம்ம பார்ப்போம். நிறைய சம்ஸ் இதேமாரி இருக்குது. ஸோ ஏக்கு ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா சி. அதேமாரி எண்ணுக்கு வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் பார்த்தோம்னா பி. ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஹெச்ஐயில் அந்த ஹெச்சை விட்டுட்டாங்க, அதுக்கு அடுத்த லெட்டராக ஐ போட்டிருக்காங்க. ஸோ எல்லுக்கு ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு அடுத்த லெட்டர்னு பார்த்தோன்னா என்னன்னு வரும். ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஜி. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஏபிசி, என்ஓபி, ஜிஹெச்ஐ, எல்எம்என்னு, அதுக்கப்புறம் இஎஃப்ஜி. ஸோ ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அதேமாரி இந்த பிளேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ பிக்கு ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் பார்த்தோம்னா ஆறுன்னு வருது. எல்லுக்கு ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம்னா என்னு, ஏக்கு ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம்னா சி, அதுக்கப்புறமா எண்ணுக்கு ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம்னா பி, ஈக்கு ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம்னா ஜி. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்என்சிபிஜி அதுதான் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் என்னும் சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிகேகேஜே என குறிப்பிடப்பட்டால் அதுக்கப்புறம் இந்த எம்ஏ மேக்ஸ் அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு லெட்டர் விட்டு வரக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம், அது எல்லாமே ஃபார்வேர்டில் போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று பேக்வேர்டு ஒன்று ஃபார்வேர்டு. ஸோ அந்த மாதிரி டைப்பில் போகுது. அப்போ டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு, அதாவது டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்தோம்னா 6. அதேமாரி ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா சி. அதேமாதிரி எம்முக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா கே. ஐக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கிறது கே. அதுக்கு அடுத்தது எல்லுக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா ஜே. ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி இந்த மேக்ஸுக்கு நம்ம இப்போ பொருத்தணும். ஸோ எம்முக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா கே. ஏக்கு ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கிறது பார்த்தோம்னா சி. அப்புறமா டீக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா 6. அப்புறமா வந்து ஹெச்சுக்கு ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கிறது பார்த்தோம்னா ஜே. எஸ்ஸுக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பார்த்தோம்னா கியூ. ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ, கேசிஆர்ஜேக்யூ. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். என்ஜிசிஹெச் என்ற வார்த்தை எல்இஏஎஃப் என்ற வார்த்தை குறித்தால் எம்பிக்யூஒய் என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கும்? ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், ஒன்று பேக்வேர்டு ஒன்று ஃபார்வேர்டு மறுபடியும் ஒன்று எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே இதுக்கு பேக்வேர்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டு பார்த்தோம், எல்லாமே ஃபார்வேர்டுக்கு போச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு எல்லாமே பேக்வேர்ட்லேயே வருது. எண்ணுக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்தோம்னா எல்லு. ஸோ அதேமாதிரி ஜிக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா இ. சிக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்தோம்னா ஏ. ஹெச்சுக்கு ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா எஃப் தான். அதேமாதிரி இப்போ எம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா கேஎல்எம், என்ஓபி, பிக்யூ அப்படியே அந்தமாதிரி ஏபிசிடி நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இப்போ எம்முக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா கே. பிக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கிறது என்னு.
க்யூக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓ, ஒய்க்குமே ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கிறது டபிள்யூ. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா KNOW, ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 3ல் ஒரு சில சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரோட் என்பதை வந்து பார்த்திங்கன்னா URDG என்று வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டால் தரப்பட்டின். இந்த ஸ்வான் என்னும் வந்து குறியீடு எதனை குறிக்கும்? ஸோ ரோடு என்பதுனா ஒரு URDGன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்புறமா ஸ்வான் என்பது எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டர் விட்டு, இப்போ ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம் நம்ம. இப்போ 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் போகிற மாதிரி சில சம்ஸ் பார்ப்போம். ஸோ ஆருக்கு அப்புறமா 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா யுன்னு வரும். ஸோ ஓக்கு அப்புறமா 2 லெட்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்னு வரும். ஏக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா டின்னு சொல்லிட்டு வரும். டிக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா ஜின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அங்கே மேட்ச் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவானுக்கு எது மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எஸ்ஸுக்கு அதேமாரி 2 லெட்டர் விட்டு நம்ம பார்த்தோம்னா வின்னு வரும். டபிள்யூக்கு 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா ஜெட்டுன்னு வரும். ஏக்கு 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா டின்னு சொல்லிட்டு வரும். எண்ணுக்கு 2 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா கியூன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, VZDQன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த டைமண்ட் என்பது இந்த GLDPRQG என குறியீடு செய்யப்பட்டால் சிஸ்டம் என்பதன் குறியீடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து அதே மாதிரி தான் 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டு, 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சம்மெலாம் வந்து இதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது 2 லெட்டர்ஸ் விட்டு வரத்துலேயே. ஸோ இன்னொரு சம்மை நம்ம இதில் பார்த்துருவோம். இது ஒரு டைப் மாதிரி தான். ஸோ அப்புறமா வந்து இந்த ஹீட்டர் என்பதை வந்து பார்த்தோன்னா இந்த KP DQHO என எழுதும் பொழுது கூலர் என்பதை எவ்வாறு எழுதலாம்? ஸோ வந்து பார்த்தோம்னா H இருக்குது. 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து கே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டு, 2 லெட்டர் விட்டு ஒன்று பேக்வேர்டு, மறுபடியும் 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டு, மறுபடியும் 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டு. ஸோ அந்தமாரி மாறி மாறி வரது. ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 லெட்டர் விட்டு இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா கே, ஈக்கு 2 லெட்டர் விட்டு பார்த்தோம் பேக்வேர்டில்னு பார்த்தோன்னா பின்னு சொல்லிட்டு வரும். கேக்கு 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா டின்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா டிக்கு 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தோம்னா கியூன்னு வரும். ஈக்கு 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம்னா ஹெச்னு வரும். ஆருக்கு 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா கியூன்னு சொல்லிட்டு வரும். இப்போ அதேமாரி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கூலர் அப்படின்றதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்கு 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்னு சொல்லிட்டு வரும். ஓக்கு 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லுன்னு வரும். இப்போ ஓக்கு அதேமாதிரி 2 லெட்டர் விட்டுட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுன்னு சொல்லிட்டு வரும். எல்லுக்கு 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐன்னு சொல்லிட்டு வரும். ஈக்கு 2 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்னு வரும். அதேமாரி ஆருக்குமே 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஓன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா AFLRIHO. அதேமாரி டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது டைப்பு. ஸோ ஹைட்ரஜன் என்ற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த JCJZYSSD என்று எழுதினால் இந்த ஆன்டிமோனி என்ற சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுத வேண்டும்? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் போகுது, அப்புறமா 3 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் போகுது, அப்புறமா 5 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் போகுது, 7 லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட் நம்பர் பேஸ் பண்ணி இது நகர்ந்து போய்கினே இருக்குது. ஸோ ஹெச் ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜேன்னு இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒய்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 3 லெட்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சீன்னு இருக்குது. அதேமாரி டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லெட்டர் விட்டு பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆன்டிமோனின்ற சொல்லுக்கு இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி எழுத போகிறோம். ஸோ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லெட்டர் விட்டு பார்த்திங்கன்னா ஜேன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து ஆருக்கு ஒரு 7 லெட்டர் விட்டு பார்த்திங்கன்னா ஜெட்னு வருது. ஸோ இந்த ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இதையே ஃபாலோ பண்ணி இந்த ஆன்டிமோனிக்கு எழுதுவோமா? ஸோ இதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா வந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏக்கு ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா சீன்னு வரும். எண்ணுக்கு ஒரு 3 லெட்டர் விட்டு பார்த்தோம்னா 6 அப்படின்ற மாரி வரும். ஸோ டிக்கு ஒரு 5 லெட்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெட்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கான இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா CRZ. ஏன்னா வந்து 2 லெட்டர் இதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆப்ஷனை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எலிமினேஷன் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 லெட்டர் மட்டும் பார்த்துட்டு மற்றதெல்லாம் வந்து குயிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம.
எலிமினேஷன் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஒரு 2 லெட்டர் கண்டுபிடிச்சாலே போதும். மற்றதெல்லாம் வந்து தேவையில்லாது தான் இதில். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் இதுக்கு. CREZQWABD APO அது. ஏன்னா எக்ஸாமில் நமக்கு வந்து டைமை பொறுத்து தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம குயிக்காக ஆன்சர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மீதி இருக்கக்கூடிய சம்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். ZGP என்பது வந்து பார்த்தோன்னா WIN என்ற வார்த்தையை குறித்தால் VMR என்பதை வந்து பார்த்தோன்னா குறிக்கும் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ZGP வின் அப்படின்னு கொடுத்தா இப்போ VMR என்பது எதை குறிக்கிடும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்டுக்கு 2 லெட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பார்க்குறாங்க. அதாவது 2 லெட்டருக்கு வந்து பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா W. ஸோ ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத பார்த்துருக்காங்க I. ஸோ எண்ணுக்கு இல்லையா, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்துருக்காங்க N. ஸோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா இந்த VMRக்கு பார்த்தோம்னா விக்கு 2 லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா எஸ். எம்முக்கு ஒரு லெட்டர் விட்டு ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா ஓ. ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா பி. ஸோ நமக்கான ஆன்சர் SOP ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு சம்மு பார்த்தோம்னா ட்விட்டர் என்பது இந்த SUHTUFS என குறியீடு பெற்றால், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா GLITER வந்து என்பது எவ்வாறு குறியீடு செய்யப்பட வேண்டும். ஸோ ட்விட்டர் அப்புறமா கிளிட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதில் குறிப்பிடப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றே நம்ம பார்த்துருமே, டீக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு. அதாவது பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து எஸ்ஸு. டபிள்யூக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா யூ. ஸோ அதேமாரி ஐக்கு வந்து பார்த்தோம்னா பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா ஹெச். அப்புறமா டி அப்படியே சென்டர்லேயே இருக்குது. அப்புறமா வந்து டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரெண்டுத்துக்குமே டிடி அப்படியே வச்சுக்கினாங்க. ஸோ அப்புறமா டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு லெட்டர் தாண்டி ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா யுவு. ஈக்கு வந்து பார்த்தோன்னா அதேமாரி ஒரு லெட்டர் ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா எஃப். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆர் இருக்குது. ஆருக்கு ஃபார்வேர்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு. ஸோ இதே மாதிரி அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஜிக்கு முன்னாடி, அதாவது ஜிக்குனா பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப். எல்லுக்கு ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு நம்ம பார்த்தோம்னா ஜே. கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு லெட்டர் விட்டு பேக்வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா கே தான் வரும். ஏன்னா வந்து மேலே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பேக்வேர்டு, ஏன்னா ஒரு லெட்டர் பேக்வேர்டு, எல்லாமே ஒவ்வொரு லெட்டருமே பேக்வேர்டில் தான் இருக்குது. ஆனால் அவங்க கொஸ்டினில் மட்டும் வந்து அந்த யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேன்னு பார்த்தோம். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லுக்கு ஒரு பேக்வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்னு பார்த்தோம்னா கே. ஐக்கு பேக்வேர்டில் இருக்கிறது ஹெச். அப்புறமா டி அப்படியே வச்சுப்போம். அதாவது மூணு பேக்வேர்டு, அடுத்த ஒன்று வந்து நடுவுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய 3 வந்து ஃபார்வேர்டு. ஸோ டி அப்படியே வச்சுப்போமே. டீக்கு அடுத்த லெட்டர் இருக்கக்கூடிய அந்த டீக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்வேர்டு போனோம் அப்படின்னா யூன்னு வரும். ஈக்கு ஃபார்வேர்டு போனோன்னா எஃப்னு வரும். ஆருக்கு ஃபார்வேர்டில் போனோன்னா எஸ்ன்னு வரும். ஸோ ஆன்சர் ஏ, FKHTUFS. ஸோ கேமல் என்பது வந்து பார்த்தோன்னா XZNVO என குறிப்பிடப்பட்டால், அப்புறமா வந்து டைகர் என்பது எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சம் எல்லாம் வந்து நீங்கள் ஏபிசிடி உங்களுக்கு எழுதிட்டு ஸோ இப்போ இந்தமாரி மெத்தட்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதற்குள்ளே எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டிங்கனாலே போதும். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சிக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏக்கு ஜட்டுன்னு கொடுத்துருக்காங்க, எம்முக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து வின்னு கொடுத்துருக்காங்க, எல்லுக்கு வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஏபிசிடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 26 லெட்டர் இருக்குதுங்களா. ஏ டு எம் வரைக்கும் ஒரு 13 லெட்டர் இருக்கும். அப்படியே எழுதிட்டிங்களா. அப்புறமா எம்முக்கு கீழே இருந்து மறுபடியும் ஏ வரைக்கும் அதை அப்படியே தலைகீழ் எழுதிட்டு வந்துடுங்க பார்க்கலாம். அதாவது மேலே ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லெட்டரு, கீழே செகண்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லெட்டரு. அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கு கீழே ஜட்டு, பிக்கு கீழே ஒழி, சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் நமக்கு அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிக்கு கீழே பாருங்கள் எக்ஸ்ன்னு இருக்கும், ஏக்கு கீழே பார்த்தா ஜட்டுன்னு இருக்கும், எம்முக்கு கீழே பாருங்கள் என்னன்னு இருக்கா, அப்போ ஈக்கு கீழே பாருங்கள் பின்னு இருக்கா, அப்போ எல்லுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஓ. அதேமாதிரி இப்போ டைகர் அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா டீக்கு மேலே இருக்கக்கூடிய வார்த்தை ஜி, ஐக்கு வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கக்கூடிய வார்த்தை ஆறு, ஜிக்கு வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய வார்த்தை டி, ஈக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய வார்த்தை வி, ஆருக்கு வந்து பார்த்தோம்னா வந்து மேலே இருக்கக்கூடிய வார்த்தை ஐ. ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி, ஜிஆர்ஐடி ஜிஆர்டிவிஐ. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த கிளாசிக் என்பதை XOZHHRX என எழுதினால் CHILD. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிக்கு எக்ஸு, எல்லுக்கு ஓ, ஏக்கு வந்து ஜெட் அப்படின்னாலுமே தெரிஞ்சு போச்சு, அது ரிவர்ஸில் தான் எழுதியிருக்காங்கன்னு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கு எக்ஸு. ஸோ மேலே நம்ம பார்த்துருமோ இல்லையா, ஸோ அதையே வச்சு இங்கே கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, எல்லுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஓ, ஏக்கு வந்து பார்த்தோம்னா ஜெட்டு, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெச்சு, எஸ்ஸுக்கு ஹெச்சு தான், ஐக்கு மறுபடியும் பார்த்தோம்னா ஆறு, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு. ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஏ, XSROW. ஸோ இதில் அப்புறமா பார்த்தோம்னா டைப் 5ல் பார்ப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் ஆனது 1 2 3 4 5 ஆகவும் ரேண்டம் ஆனது 1 2 3 6 7 8 ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ எனும் வார்த்தைக்கான மறை குறியீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைப்பு. ஸோ லெட்டர் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேறு ஒரு டைப் தான். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போது ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 3க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னு, ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, ஈக்கு வந்து 5ன்னு சொல்லி இந்தமாரி குறிச்சிட்டாங்க, அதாவது குறிப்பிடப்பட்டுட்டாங்க. அதேமாரி அந்த ரேண்டம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு 1, ஏக்கு 2, எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, டிக்கு 6, ஓக்கு வந்து 7, எம்முக்கு வந்து 8ன்னு சொல்லிவிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த மேங்கோன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த வார்த்தைக்கு நம்ம இந்த மேலே 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெட்டர்ஸ் இல்லை நம்பர்ஸு, அதுக்கு அதை வச்சு இப்போ நம்ம எழுதணும். இப்போ நீங்கள் பாருங்கள், எம்முக்கு என்ன லெட்டர் வரும்னு பார்த்தோம்னா 8, ஏக்கு என்ன லெட்டர் வரும்னு ஏக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா 2, எண்ணுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3, ஜிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 4, ஓக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 7. ஸோ அப்போ 8 2 3 4 7ன்னு வருது, நமக்கு ஆப்ஷன் பி. ஸோ இதேமாரி வந்து ஒரு கரெக்டாக இது இந்த மாதிரி டைப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னா, அந்த லெட்டர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரே மாதிரி லெட்டர்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இது இந்த மாதிரி டைப் தான். இப்போ ஏன்னா ஏ வந்து ரேஞ்சிலையுமே இருக்குது, ரேண்டம்லேயுமே இருக்குது. அப்படின்னும் போது அங்கே ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு கொடுத்துருந்தாங்க, இந்த ரேண்டம்லேயும் பார்த்திங்கன்னா 2க்கு ஏக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதே மாதிரியில் வந்து நமக்கு இன்னும் கீழே ஒரு சில டைப்ஸில் வரும் சம்மு, அங்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக இதை சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 5791 மற்றும் சியூபி ஈக்குவல் டு 169 எனில் வந்து சிபியூன்னு மட்டும் கேட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அதுக்கான நம்பர் பாருங்கள் 9 இல்லை சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அங்கேயும் வந்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த டைப் ஆஃப் சம்ஸ் தான் இது. அப்போ இப்போ சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு தெரியும், பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 9ன்னு தெரியும், யூக்கு வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ 196 அதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வேறு ஒரு சம்முக்கு போயிடுவோம். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் இருக்குது. 1 2 3 என்பது GOD என்பதையும் 4 5 6 என்பது CAT என்பதையும் குறித்தால் அந்த DOG EAT EGG என்பது எதனை வந்து அதாவது எதனால் குறிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம கொடுத்துக்கிட்டு எழுதிக்குமே. GOD வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே CAT தான் இருக்குது, இங்கே GOD தான் இருக்குது. சரி, அப்படியே 1 2 3 எடுத்து எழுதிட்டேன். CATக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 5 6ன்னு சொல்லி எடுத்து எழுதிட்டேன். இவங்க என்ன கொடுத்துறாங்க, டாகு ஈட்டு எக்கு அப்படின்ற மாரி எழுதியிருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 3ன்னு, ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, ஜிக்கு வந்து நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1, ஈக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ ஏக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5, டிக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6, ஈக்கான நம்பர் கொடுக்கல, ஜிக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 1. ஸோ நமக்கு வந்து 2 வருது. இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் எலிமினேஷன் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 321 எல்லாத்துலேயுமே இருக்குது. சரி, செகண்ட் பேர் பார்ப்போம். 756 பேர் வந்து பார்த்திங்கன்னா 56 வந்து 56. ஸோ ஏபி டியில் இருக்குது.
அப்போ வந்து சி வந்து எலிமினேட்டட் பண்ணிடலாம். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈன்ற லெட்டர் வந்து பார்த்தா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தாங்குது. அதாவது இஏடிலையும் ஈ வருது, அந்த எக்குலேயுமே வந்து பார்த்தோன்னா ஈன்னு இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்களேன், நமக்கு ஈக்கான நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் தான் வரணும். ஆப்ஷன் பியில் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க, அந்த தேர்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அது வரப்போகிறது இல்லை. அப்போது ஒன்று ஏ வரணும், இல்லை வந்து டி வரணும். 4 கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஈன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தில் இருக்குது ஒன்று. ஆனால் இங்கே கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கு தான் வந்து 4 கொடுத்துருப்பாங்க, அது ஈக்கு கிடையாது. அப்போ ஈக்குன்றது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் நம்பராக தான் இருக்க போகுது. அப்போ ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்க போகுது. ஏன்னா 7ன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த லெட்டருக்கும் அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் 321 756 711 அதுதான் வந்து ஆன்சர் கரெக்டு. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ வேறு ஒரு சம்முக்கு போயிடுவோமா? 9 இதெல்லாம் நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரே மெத்தட்ஸில் இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் விட்டுட்டேன் நான். ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து தான் வந்து டைப் 6ல் ஒரு சம் ஒன்று பார்ப்போம். த டாக்டர் என்பது 4 15 3 20 15 18 ஆகிய எண்களுக்குரியது எனில் அப்புறமா 3 21 18 5 19 ஆகிய எண்கள் குறிப்பது. ஸோ டிக்கு தான் 4ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் ஏபிசிடி லெட்டரில் பாருங்களேன், ஏபிசிடி, டி என்பது 4வது லெட்டராக வருமா? ஓகே, அப்போ ஓ என்பது 15வது லெட்டராக வரும். இப்போ இந்த மாதிரி சம்பளம் வருது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஏ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்பேன், இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து ஏபிசிடி அந்த ஆர்டரில் வரக்கூடிய அந்த ஒன்று கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதெல்லாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏபிசிடி 26 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த லெட்டர்ஸுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு. ஏக்கு 1னா ஸோ 1 தான் கொடுப்பாங்க, சிக்கானது வந்து பார்த்தோன்னா 3னா இங்கே வந்து 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தமாரி தான் டிக்கு 4னா இங்கே 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸுக்கு இது. ஸோ இந்த டைப்பு. ஸோ ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா செட் வரைக்கும் எழுதிருங்க. ஸோ அதுக்கு வந்து 1 2 3 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் 26 வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓக்கு வந்து 15வது லெட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓ. சி வந்து பார்த்திங்கன்னா 3வது நம்பரில் வரக்கூடியது. டி வந்து பார்த்திங்கன்னா 20வது நம்பரு. ஸோ ஓ வந்து பார்த்தோம்னா 15வது நம்பரு. ஆர் வந்து பார்த்தோம்னா 18வது நம்பரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு என்ன லெட்டர் வரும், 3வதாக இருக்கக்கூடிய அந்த லெட்டர் எது. அதேமாரி 21வதாக இருக்கக்கூடிய அந்த லெட்டர் கேட்குறாங்க. 18வதாக இருக்கக்கூடிய அந்த லெட்டரும் 5வதாக இருக்கக்கூடியது 19வதாக இருக்கக்கூடியது. 3வதாக இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பார்த்தோம்னா சின்னு தெரியும். 21வது லெட்டர் எதுன்னு பார்த்தோம்னா யூ. 18வது லெட்டர் எதுன்னு பார்த்தோம்னா ஆர். 5வது லெட்டர் எதுன்னு பார்த்தோம்னா இ. 19வது லெட்டர் எதுன்னு பார்த்தோம்னா எஸ்ஸு. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ அதேமாரி பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் என்பது வந்து பார்த்தோன்னா 19 17 21 11 85 ஸோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரெக்டாங்கிள் என்பது வந்து பார்த்தோன்னா எப்படி குறிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு வந்து 19 தான், கியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 தான், யூ வந்து 21வது லெட்டர் தான், ஏ வந்து 1வது லெட்டரு, ஆர் வந்து பார்த்தோன்னா 18வது லெட்டரு, இ வந்து 5வது லெட்டருன்னு தெரியும். இப்போ அதேமாரி ஆர் வந்து பார்த்தோம்னா வந்து 8வது லெட்டரு, 18வது லெட்டரு. ஸோ அதேமாரி வந்து இ வந்து பார்த்திங்கன்னா 5வது லெட்டரு, சி வந்து பார்த்திங்கன்னா 3வது லெட்டரு, டி வந்து பார்த்திங்கன்னா 20வது லெட்டரு, ஏ வந்து 1வது லெட்டர் தான், என் வந்து பார்த்திங்கன்னா 14வது லெட்டரு, ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து 7வது லெட்டரு, அப்புறமா எல் வந்து பார்த்திங்கன்னா 12வது லெட்டரு, இ வந்து பார்த்திங்கன்னா 5வது லெட்டரு. ஸோ இது நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் சி. ஸோ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லைஃப் என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா 29 ஒரு 65 என்ற குறியீடு செய்யப்பட்டால் அந்த சேவ் என்ற வார்த்தையின் வந்து பார்த்திங்கன்னா குறியீடு யாது. ஸோ இது கொஞ்சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் அந்த சம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ லைஃப் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லுக்கு 12 தான், ஐக்கு வந்து 9 தான், எஃப் என்ற லெட்டருக்கான நம்பர் வந்து பார்த்தோம்னா 6, ஈன்ற லெட்டருக்கான நம்பர் வந்து பார்த்தோம்னா 5. அதேமாரி எஸ்ன்ற லெட்டருக்கான நம்பர் பார்த்தோம்னா 19, ஏன்ற லெட்டருக்கான நம்பர் பார்த்தோம்னா 1, வின்ற லெட்டருக்கான நம்பர் பார்த்தோம்னா 22, ஈன்ற லெட்டருக்கான நம்பர் பார்த்தோம்னா 5. ஸோ இங்கே கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த 1ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டுருப்பாங்க, மீதி அந்த 29 அப்படியே 65ன்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதேமாரி நமக்கு ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னாலுமே 19ன்னு வரணும்,
ஒரு 1 வரணும், அப்புறமா 22 வரணும், அப்புறமா 5ன்னு வரணும். ஸோ நமக்கு 5ன்ற ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா சியில் தான் இருக்குது. ஸோ ஆனால் அங்கே வந்து நமக்கு அந்த 22ன்றத்தில் அந்த 2 விட்டுட்டுருக்காங்க, ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் வச்சு தூக்கிடலாம் நம்ம. ஸோ வேறு ஒரு சம்முக்கு போவோமா? ஸோ அடுத்த ஒரு சம்மு, அப்துல் என்பது வந்து பார்த்தோன்னா 0304062314 என குறியீடு செய்யப்பட்டால் இந்த சீதா என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்பது எவ்வாறு குறியீடு செய்யப்படும். ஸோ இப்போ அப்துல் என்பது ஒரு நம்பரில் கொடுத்துட்டாங்க, அப்புறமா சீதா அப்படின்றது எதில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 03ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 04, டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 06, யூக்கு வந்து பார்த்திங்கன்னா 23, எல்லுக்கு வந்து பார்த்தோன்னா 14. ஸோ இதில் நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஏக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு தான் வரணும். அப்போ 03ன்னு வரல. அப்போ அந்த லெட்டரில் இவங்க நம்பர்ஸில் ஏதோ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே வந்து அந்த ஏபிசிடி எழுதி பார்த்துருவோமா? இப்போ ஏ இருக்குது, அங்கேருந்து பார்த்திங்கன்னா 3வது இருக்கக்கூடிய நம்பர் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ பியிலேருந்து பார்த்தோம்னா 3வதாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா வந்து அதாவது 1 விட்டு 1 அப்படி போயிருக்காங்க. ஸோ ஏலேருந்து ஒரு நம்பரை ஒரு நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 3. அப்போ பியிலிருந்து ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 04, டியிலிருந்து ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 06. அதேமாதிரி வந்து யூவிலிருந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 23. ஸோ எல்லிலிருந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 14. ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க இந்த ஆர்டரில் தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதேமாதிரி அந்த சீதான்ற வார்த்தைக்கு நம்ம போட்டுருவோமா? ஸோ எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 21. ஸோ 21ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இடத்துல இருக்குது ஆப்ஷனில், சியில் இருக்கும், டியில் இருக்குது. சரி, இன்னொரு லெட்டர் பார்ப்போம். ஐயிலிருந்து ஒரு லெட்டர் விட்டு பார்த்தோம்னா 11. ஸோ அதுவுமே நமக்கு 11 இருக்குன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான். ஸோ நம்ம இங்கேயே நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாம். இருந்தாலும் ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிக்கலாமே. டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 22ன்னு சொல்லி வரணும். ஏக்கு வந்து அதேமாரி ஒரு நம்பர் விட்டு பார்த்தோம்னா 03 வரணும். ஸோ நமக்கான ஆப்ஷன் பி 21, 11, 22, ஒரு 03. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டின் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 67, 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னோட க்ரீன் குறியீடு கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்இடிக்கு இப்போ இதேமாரி நம்ம கொடுத்துட்டோம்னா சின்ன அதேமாதிரி A2 வந்து Z வரைக்கும் நம்பர் போட்டுக்குங்க. ஆனால் ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வராது, டிக்கு வந்து 4 வரணும். ஸோ இவங்க ஏதோ மாற்றிருக்காங்க. இப்போ பார்ப்போமா நம்ம? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 6720ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆருக்கு நமக்கு வர வேண்டிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 18 அப்படின்ன மாதிரி இருக்குது. 18ன்னு இருக்குது. ஆனால் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான மேட்ச் கிடையாது கரெக்டாக. ஸோ வந்து வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க. ஈக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு 5ன்னு வரணும், ஆனால் 5ன்னு இல்லை, அதுக்கு பதில் அங்கே 7 அப்படின்ன மாதிரி இருக்குது. ஸோ டிக்கானது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 20 அப்படின்ன மாதிரி இருக்குது. ஸோ இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இது வந்து வேறு ஒரு ஆர்டருக்கு நம்ம இப்போ போகிறோம். இதை ஆறு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6வது லெட்டர் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 18. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் 20ன்னு மாறுமா? ஸோ நமக்கு 20ன்றது கொஸ்டினில் இருக்குது. அப்புறமா ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது லெட்டரு, அது கூட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 7. ஸோ டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4வது லெட்டரு, ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 6. இப்போ அதே ரிவர்ஸில் எழுதுங்களா, 6, 7, 20ன்னு வந்துச்சுங்களா? அப்போ கரெக்டாக அந்த ரெட்டுக்கு இது தான் இவங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. 67 ஒரு 20ன்னு சொல்லிவிட்டு. அப்போ அதை அப்படியே எழுதுகிறோம், ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறோம். இது கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இவங்க வச்சுருக்காங்க ட்விஸ்ட் இதில். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னா அதேமாரி இப்போ ஜிக்கு எழுதுங்க. ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா 7வது நம்பரு. ஸோ அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ அதேமாதிரி எழுதிட்டிங்களா? ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18ன்னு வரும், 2 ஆட் பண்ணால் 20ன்னு வரும். ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 7. ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி 5 + 2 ஆட் பண்ணால் 7. எண்ணுக்கு வந்து 14 + 2 ஆட் பண்ணோம்னா 16. இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்களேன். 16, 7, 7, 20, ஒரு 9. ஸோ அதுதான் அங்கே நமக்கான ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்குது பாருங்கள். பி ஆன ஆப்ஷன் அதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சரு. அப்படி இல்லைனாலுமே பரவாயில்ல. 6 இருக்குதுங்களா? 18. அங்கேருந்து ஒரு 2 ஒரு லெட்டர் விட்டு பாருங்களேன் 20. ஸோ அதேமாதிரி வந்து அப்படி கூட எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு இல்லைனாலுமே நீங்கள் வந்து +2 +2ன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான். இது நம்ம பார்த்ததுலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் இது. ஸோ வேறு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். டேபிள் என்பதை வந்து பார்த்தோன்னா குறியீடு வந்து 21, 23, 5 எனில் அந்த டைம் என்பது வந்து பார்த்தோன்னா எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் அப்படின்னா வந்து ஸோ டீக்கு வந்து பார்த்தோன்னா 21 இல்லை டீக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு தான் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ லெட்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு வரும். அப்புறமா ஏக்கு வந்து 1ன்னு வரும். பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தான். எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வராது. ஸோ ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 தான். ஸோ அப்போ இவங்க ஏதோ இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி அப்போ போய் பார்ப்போமா. டீக்கு வந்து பார்த்தோன்னா ஒரிஜினலான வேல்யூ வந்து பார்த்தோன்னா 20. அப்போ 2 + 0 அப்படின்னா அது 2 தான். ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 அதை அப்படியே வச்சுனாங்க. பிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 1 தான். பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. எல்லுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 12ன்னு வரும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ அந்த 1 + 2 ஆட் அப்படி கூட்டிட்டோம்னா 3ஆக மாறிடுமா. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க அங்கே. ஈக்கானது பார்த்தோம்னா 5. ஸோ அப்படியே இருக்குது. இப்போ அதேமாரி அந்த டைமுக்கு பார்த்தோம்னா டீக்கான லெட்டர் அதேமாரி 20. 2 + 0 2 தான். ஐக்கானது பார்த்தோம் அப்படின்னா 9. அப்படியே எழுதிட்டாங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து எம்முக்கான வேல்யூ வந்து பார்த்தோம்னா 13 வரும். அது 1 + 3னா 4. ஈக்கான வேல்யூ 5. ஸோ நமக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்க பாருங்கள் 29, 45. ஸோ இன்னொரு சம்மு. ஆங்கில எழுத்துக்களில் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 என்பது போல் தொடர்ந்து இசட்டுக்கு 26 என கொள்க. ஸோ 7, 15, 15, 4, 13, 15, 18, 14, 9, 14, 7. ஸோ ஏக்கு 1 அப்படி பிக்கு 2 அப்படின்னு தான் போகுது. அப்போ 7க்குன்ற நம்பருக்கான லெட்டர் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஜின்னு வரும். 15 15னா ஓன்னு சொல்லிட்டு வரும். 4க்கு வந்து டின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படியே எல்லாத்தையும் எழுதினீங்க அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த லெட்டருக்கான அந்த நம்பருக்கான லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு வரும். ஸோ என்ஜி. ஸோ அடுத்து வேறு ஒரு சம்பவம் ஒன்று பார்ப்போம். ஸோ ஆங்கில எழுத்துக்கள் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இ, சிக்கு எஃப், டிக்கு ஜி அப்படின்னு ஜட்டுக்கு வந்து சியும் என்ற முறையில் மாற்றி அமைக்கப்பட்டால் அந்த கேஹெச்ஓஆர் என்னும் வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டு ஜட் வரிகள் எழுதுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்ஜிஹெச்ஐ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜட்டுக்கு சி வந்து முடியும். அதில் இந்த கேஹெச்ஓஓஆருக்கு என்ன இருக்குது மேலே அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈன்னு இருக்குது. ஹெச்சுக்கா சாரி ஃபஸ்ட்டு கேயில் ஸ்டார்ட் ஆகுது. கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்னு இருக்குது. ஹெச்சுக்கு வந்து பார்த்தோன்னா ஈன்னு இருக்குது. ஓக்கு வந்து பார்த்தோம்னா எல்லுன்னு இருக்குது. ஸோ 2 எல்ல வந்துடும். ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓன்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹெச்இஎல்எல்ஓ இதுதான் நமக்கான ஆன்சரு. நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்குது. ஸோ அவள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம லெட்டர் சீரீஸில் டைப் 7 பார்த்துருவோம். ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்து 0 என்பது அதாவது ஓ என்பது 0த்தில் குறிக்கப்படுகிறது. மேலும் பி முதல் இசட் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் -1 முதல் -11 வரையிலான முழு எண்களால் குறிக்கப்பட்டால் இந்த சக்ஸஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் காண்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஏ டு ஜட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண் வரிகாலம் பார்த்திங்கன்னா அதாவது ஏ 14லிருந்து எண் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரைகள் இப்படி ரிவர்சல் எழுதணும். ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா பியிலிருந்து இசட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா -1லிருந்து -11 வரைகாலம் எழுதணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தைக்கான கூடுதல் கேட்குறாங்க. அப்போ முதல்ல எஸ்ஸுக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்ப்போமா. எஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து -4ன்னு வரும். யூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து -6ன்னு வரும். ஸோ சிக்கு வந்து பார்த்தோன்னா 12, இன்னொரு சிக்குமே 12 தான். ப்ளஸ்ஸு வந்து ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு வரும். எஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து -4, மறுபடியும் இன்னொரு எஸ்னால -4. இப்போ எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 - 8 = 16ன்னு வரும். இந்த லெட்டரோட கூடுதல் அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லையா, அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து 16. ஸோ அடுத்து ஒரு சம்மு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா BAY = 28 எனில் வந்து WON அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 25ன்னு சொல்லிட்டு வரும்.
இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான நம்பர் இது வந்துடும் 28ன்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்துருப்போம். பிக்கு 1 அப்படின்ற மாரி கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த லெட்டரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏபிசிடி ஆர்டரில். ஆனால் செகண்ட் ஒரு ஆர்டர் நம்ம பார்த்துருப்போம். பிக்கு 2னா பிக்கு 2 தான் வரும், ஏக்கு 1னா 1 தான் வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கூடுதல் கூட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து நமக்கு 2ன்னு தெரியும், ஏக்கு வந்து 1ன்னு தெரியும், ஒய்க்கு வந்து 25ன்னு தெரியும். அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 28. அதேமாரி டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ன்னு தெரியும், ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு தெரியும், எண்ணுக்கு வந்து 14ன்னு தெரியும். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 52. ஸோ அதேமாதிரி இப்போ பாருங்களேன், ஐக்கு எஸ்ஸு, ஐக்கான வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஐக்கான வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் நமக்கு ரிவர்ஸில் எழுதியிருக்கணும். ஐக்கு எஸ்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸோ ஏக்கு 1னா பிக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ஐக்கு வந்து பார்த்தோன்னா 9ன்னு வரும். அப்போனா வந்து ஸோ இங்கே வந்து அதை மாற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு. நீங்கள் ஐக்கு எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு கொடுத்து எஸ்ஸுக்கான நம்பர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலுமே நமக்கு வராது ஆன்சரு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போனா ஜட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 1 கொடுத்துருப்பாங்க, ஒய்க்கு வந்து பார்த்தோன்னா 2ன்னு கொடுத்துருப்பாங்க, அப் டு ஏக்கு வந்து 26ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஐக்கு வந்து 18, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8. ஸோ 18 + ஒரு 8 ஆட் பண்ணிங்கன்னா 26ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதேமாதிரி தான் டபிள்யூஏஎஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபிள்யூக்கான வேல்யூ வந்து பார்த்தோம்னா 4, ஏக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26, எஸ்ஸுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 38ன்னு வந்துடும். நமக்கு தேவை ஏஆர்இ, அதுக்கான மதிப்பு தான் கேட்டுக்கிறாங்க. ஏக்கு ஒரு 26, ஆறுக்கான வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 9, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கான வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு 22. ஸோ இதுங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 57ன்னு சொல்லிட்டு வரும் ஆன்சரு. பார்த்தோம்னா ஏக்கு வந்து டைரெக்டாக 1ன்னு கொடுக்கல, இசட்டுக்கு 1ன்னு கொடுத்து ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. அப்புறமா அதுக்கான நமக்கு நம்பர் எடுத்து ஆட் பண்ணால் தான் இந்த இதுவும் கரெக்டாக வருது. ஸோ இது ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சம்ஸு. ஸோ அடுத்த ஒரு சம் ஒன்று பார்ப்போம். குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ட்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 103 எனவும், இந்த லவ் என்பது 58 எனவும் இருந்தால் அப்போ கேரிங் என்பது என்ன ஒரு நம்பராக இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ டிஆர்யூஎஸ்டி அதுக்கான ஏ டு Z வரைக்கும் நீங்கள் எழுதிங்க. டீக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த 20, ஆறுக்கான வேல்யூ 18, அப்புறமா வந்து யூக்கான வேல்யூ 21, எஸ்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 19, டீன்ற லெட்டருக்கான நம்பர் வந்து 20. ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 98ன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே 103ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ தான் நம்ம பார்க்கணும் 98 அந்த ட்ரஸ்ட்டு அப்படின்ற லெட்டரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெட்டர் இருக்குதுங்களா. அப்போ 98 + ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 103 வந்துடும். அதேமாரி எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, ஸோ ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா 15, விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22, ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5. ஸோ இப்போ மொத்தம் இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 54ன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நமக்கு அங்கே கொடுத்துருக்கத்தோ 58. அப்போ அந்த லவ்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெட்டர் இருக்கா. அப்போ 54 + ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 58ன்னு வந்துடும். அப்புறமா இந்த கேரிங் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 லெட்டர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது மொத்தத்தையும் நீங்கள் அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 52 + ஒரு 6 ஆட் பண்ணிங்கன்னா 58ன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ வேறு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். மற்றதெல்லாம் இதெல்லாம் ஒரே மெத்தடில் வரக்கூடிய சம்ஸ் தான். அடுத்ததாக வந்து இந்த ஸ்டாப் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 24ன்னு கொடுத்துருப்பாங்க, பென்னுக்கு 10ன்னு கொடுத்துருப்பாங்க, நியருக்கு 12ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு வந்து எஸ்டிஓபி, டீக்கு வந்து 20ன்னு தெரியும். ஸோ இது வேறு ஏதோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைப், ஏன்னா டீக்கே 20ன்னு வரும். அப்படின்னும் போது இது மொத்தமே ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால் இது வேறு ஏதோ செஞ்சுருக்காங்க இதில். அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏ டு Z வரைக்கும் இருக்குது நம்ம லெட்டர்ஸு. அதே மாதிரி இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்டாப்பு, பென்னு, நியர்னு சொல்லிட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் கொஞ்சம் ஏ டு Z வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுவோமே.
ஏக்கு அடுத்த லெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரணும். ஆனால் சரி அதுக்கு அடுத்த லெட்டராக என்ன வரணும், இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு அதுக்கு அடுத்த லெட்டர் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா இ இருக்கும். ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு இருக்கும். ஓக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி. அப்புறமா பிக்கு அடுத்த லெட்டர் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு. ஸோ ஆறுக்கு அடுத்த லெட்டர் எஸ், எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி. ஸோ இதில் இருக்குது இல்லைங்க இந்த ஸ்டாப்பு பென்னு நியர்னு, இதை நீங்கள் A to Z வரைக்கும் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ நம்மளாக ஓனாக வச்சுக்கிறோம். ஏக்கு 1, ஈக்கு 2, எண்ணுக்கு 3 அப்படின்ற மாதிரி 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 8 நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம எடுத்து இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமே. ஆருக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு 6, அதேமாரி ஓக்கு வந்து பார்த்தோம்னா 4, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 7, ப்ளஸ் வந்து ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2. ஸோ இப்போ மொத்தமாக ஓவரால் டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 19 வரும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு தான் இது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு இதை நம்ம கெஸ் பண்ணியிருக்க முடியுமா எக்ஸாமில் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இவன் கொஸ்டினே கொடுத்துட்டு நாமளாக வந்து 1 to 8 நம்பர் நாமளாக ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்து கேல்குலேட் பண்ணுறன்னும் போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக A to Zக்கு தான் நம்ம நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது இங்கேருந்து நம்பர் எடுத்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 19. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் இருக்குது. ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 1, பிக்கு வந்து 2, ஜட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 என கொள்வோம். ஆனால் இந்த அதுக்கப்புறம் OWL என்ற வார்த்தையின் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு எதற்கு சமம். அதாவது இப்போ ஏக்கு 1, பிக்கு 2 அப்படின்னா இசட்டுக்கு 2 தெரியும். அப்புறமா இந்த OWL இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்றுத்துக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ OWLக்கு 15, Wக்கு 23, Lக்கு ஒரு 12 ஆட் பண்ணோம்னா 50 வரும். அது வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ்ஷா இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜியோன் அப்புறமா ஸ்னேக்கு பேர்டு எதனா எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்னேக் அப்படின்ற லெட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். எஸ்ஸுக்கு 19, எண்ணுக்கு 14, ஏக்கு 1, கேக்கு 11, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. இப்போ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 50 = 50. ஸோ அப்புறமா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த OWLக்கும் இங்கே இருக்க ஸ்னேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் ஆகுது. ஸோ நமக்கான ஆன்சர் அப்போ சி தான். ஸோ மீதி சம் எல்லாம் அதே மெத்தட் தான். ஸோ இன்னொரு சம் இருக்குது. ஸோ இந்த மஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க 19, 7, 9, 14, 15, 20, 11 அங்கே இருக்கிறதுலாம் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா, அதுக்காக அது டாட் மாரி போட்டு காமிச்சிருப்பாங்க நமக்கு. என குறிக்கப்பட்டால் அப்போ டேஞ்சர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு குறிக்கப்படும் சொல்லி கொடுப்பாங்களா. எம்முக்கு 19 வருமானா வந்து ஸோ இருக்காது. மேக்ஸிமம் எம்முக்கு 13 தான் வரும், ஏக்கு 1 தான் வரும். சரி வேறு என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே. சரி அப்படியே நம்ம எடுத்து எழுதுமே. எம்முக்கு வந்து 13 வரும், ஏக்கு 1 வரும், சிக்கு வந்து 3 வரும், ஹெச்சுக்கு 8 வரும், ஐக்கு வந்து 9 வரும், எண்ணுக்கு 14 வரும், ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். இப்போ அங்கே நம்ம கொஞ்சமாவது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமே. ஸோ 13 + ஒரு 6 19, 1 + ஒரு 6 7, 3 + ஒரு 6 9, 8 + ஒரு 6 14, 9 + ஒரு 6 15, 14 + ஒரு 6 20, 5 + ஒரு 6 11. ஸோ அப்போ எல்லாத்தா கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துட்டு 6 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி டேஞ்சருக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஏபிசியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எடுத்து எழுதிட்டு ப்ளஸ் 6 ஆட் பண்ணிட்டு போகிறோம். டிக்கு 4, ஏக்கு 1, எண்ணுக்கு 14, ஜிக்கு 7, ஈக்கு 5, ஆருக்கு வந்து 18. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு 4 இருக்குங்களா, ப்ளஸ் 6 அப்படியே ஏக்கு 1 இருக்கா ப்ளஸ் 6 அப்படின்னு மாதிரி ஆட் பண்ணோம்னா 10, 7, 20, 13, 11, 24 வரும். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ விடுபட்ட எழுத்தானது ஜி, பி, எஃப், ஜே, கே, என், பிஎல். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டாங்களா நம்ம லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதிடுவோம். ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, பிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 6, ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, கேக்கு வந்து 11, எண்ணுக்கு வந்து 14, பிக்கு வந்து 16, எல்லுக்கு வந்து 12. ஸோ ஒரு கொஷின் மார்க் போட்டுருமா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஏதாவது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக பார்ப்போமா. 10 ஒரு 7 17ன்னு வரும். 17ல் சரி 1 போச்சுன்னா 16, 11 + ஒரு 2 ஆட் பண்ணால் 12, 13, 13ல் 1 போச்சுன்னா 12ன்னு வந்துடும். இது வந்து 20, அப்போ 20ல் 1 போச்சுன்னா 19. ஸோ நமக்கு தேவை 19. 19ன்றது எந்த லெட்டருக்கு வரும்னு பார்த்தோம்னா எஸ்ஸு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். லெட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 8ல் பார்ப்போம். Z = 52 மற்றும் ACT = 48 எனில் BATக்கு கேட்குறாங்க. ஜெட்டுக்கு 52. இது எப்படி போட்டிருப்பாங்க, நமக்கு ஜெட்டுக்குன்னா 26ன்னு தான் வரும். சரி அப்போ 26ன்னு வருதுங்களா, அதை அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 52ன்னு வந்துச்சா. அப்போது ACT
ஏக்கு வந்து 1, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, டிக்கு வந்து 20. அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணால் வந்து 24 வரும். 24 × 2 அப்படி பெருக்கணும் அப்படின்னா 48 வந்துடும். அப்போ B80னா பிக்கு 2, ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 20. ஆட் பண்ணிங்கன்னா 23 வரும். 23 × 2 46ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதேமாரி இன்னொரு சம் பார்ப்போம். ஏடி = 20, பிஏடி = 40, சிஏடி என்பது எதற்கு சமம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தெரியும், டிக்கு வந்து 20 தெரியும். அப்போ 1 × 20 20. பிக்கு வந்து 2 தெரியும், ஏக்கு வந்து 1 தெரியும், டிக்கு வந்து 20 தெரியும். அப்போ 2 × ஒரு 20னா 40. அப்புறமா சிஏடி அப்போ 3, 1 ஒரு 20 அப்படின்னும் போது 60 இதுக்கான ஆன்சரு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹம்பல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா EHLUBM எனும் என குறியீட்டால் வந்து தரப்பட்டின். அப்புறமா எஜுகேஷன் எனும் வந்து குறியீடு எதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், A to Z வரைக்கும் எல்லாம் எழுதிட்டு எச்சை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃப்ரண்ட் லெட்டராக இல்லை பேக் லெட்டரான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடக்கூடாது. ஸோ இது இங்கே நீங்கள் அப்படியே குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை அசஸ் பண்ணி ஆகணும். என்னென்னா HUMBL இருக்கா அப்படியே பாருங்கள். வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தூக்கி முன்னாடி எடுத்து எழுதிட்டாங்க. வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அப்படியே தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு H பக்கத்தில் எழுதிட்டாங்க. அப்புறமா இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா B எடுத்துகிட்டு தாந்து அந்த பக்கத்தில் எழுதிடுறாங்க. அப்புறமா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆரோ மார்க்கில் எடுத்துகிட்டு வந்து Hக்கு முன்னாடி எழுதுகிறாங்க. அப்புறமா எடுத்துகிட்டு வந்து அந்த Hக்கும் Uக்கும் நடுவில் எழுதுகிறாங்க. அப்புறமா பியை தூக்கிட்டு வந்து அந்த யூவுக்கும் எம்முக்கும் நடுவில் எழுதுகிறாங்க. ஸோ இதே மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க இதில். ஸோ லெட்டர் சீரீஸ்னு வரும்பொழுது நீங்கள் ஏபிசிடி செக் பண்ணணும். அதே நேரத்தில் இது இப்படி மாறி இருக்கா அப்படின்ற மாதிரி டக்குன்னு இங்கேயுமே இதை அசஸ் பண்ணி இங்கேயும் செக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ எஜுகேஷன் இருக்குதா, எண்ணை தூக்கி ஈக்கு பக்கத்தில் போடுங்க. அப்புறமா வந்து ஈக்கும் டிக்கும் நடுவில் ஓ எத்தாந்து போடுங்க. டிக்கும் யூக்கும் நடுவில் ஐ எத்தாந்து போடுங்க. யூக்கும் சிக்கும் நடுவில் வந்து டி எத்தாந்து போடுங்க. அப்புறமா சிக்கும் ஏக்கும் நடுவில் வந்து அப்புறமா இல்லை சிஏவும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா DNEODIUTCA அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தட் இது. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் இந்த மெடிசின் என்ற வார்த்தை வந்து EOJDJEFM என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்க. இப்போ பார்த்தோம்னா அந்த மெடிசின் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா இது ஸோ டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் A to Zக்கு இதுக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா எம்முக்கு ஈக்கும் கொஞ்சம் இது மாறி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா எம் இருக்குது, இருக்குது. தூக்கி முன்னாடி எழுதுங்க, எம்மை தூக்கி கடைசியாக எழுதுங்க. அப்புறமா ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும், எஃப் வருமா. டிக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும், ABCDE வருமா. ஐக்கு அடுத்தது ஜே வருமா. சிக்கு அடுத்தது டி வருமா. ஐக்கு அடுத்தது ஜே வருமா. எண்ணுக்கு அடுத்தது ஓ வருமா. ஸோ இப்போ அதுமாரி மட்டும் எழுதிக்கிங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்மை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி முன்னாடி எழுதிட்டேன். எம்மை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமா ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், டிக்கு அடுத்த லெட்டர் இ, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, டிக்கு அடுத்த லெட்டர் வந்து சிக்கு அடுத்த லெட்டர் டி, ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே, எண்ணுக்கு அடுத்த லெட்டர் ஓ. ஸோ எழுதிட்டேன். அப்புறமா அந்த எம்மும் அப்படியே இருக்கட்டும். அந்த ஓலிருந்து எஃப் இருக்குது இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க பார்க்கலாம். போட்டுக்குங்க. அப்புறமா ஓ ஜே டி ஜே எஃப் எம். இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மெடிசின் என்ற கோடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம கோடிங் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கான கோடிங் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதேமாரி ஆரை தூக்கி முன்னாடி எழுதுங்க. அப்புறமா சியை தூக்கி கடைசியாக போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா வந்து ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், டிக்கு அடுத்த லெட்டர் யூவுக்கு அடுத்த லெட்டர் விஇ, பிக்கு அடுத்த லெட்டர் வந்து கியூவு, எம்முக்கு அடுத்த லெட்டர் என், ஓக்கு அடுத்த லெட்டர் பி. எனக்கு இப்போ மேலே நான் டைரெக்டாக கண்டுபிடிச்சதுனால நான் இதை அப்படியே ரிவர்ஸில் நமக்கு அப்படியே வந்து இமேஜினேஷன்லேயே எழுதிட்டோம். ஸோ நீங்களும் அந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக எழுதிப்பீங்க. ஸோ கீழ்கண்ட எந்த எழுத்து கேள்விக்குறி உள்ள இடத்தில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து அதே தான், நம்ம வந்து ஏக்கு வந்து கீழே ஜட்டுன்னு எழுதுவோமா? இப்போ பாருங்கள், அந்த ஏ ஜட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு கீழே ஜட்டு தான் இருக்குது. டிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஏ டு என் வரைக்கும் எழுதுங்க. அப்புறமா வந்து எம்மிலிருந்து ஜட் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் தலைகே எழுதிட்டு வாங்க. 13 கீழே 13 அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு கீழே ஜட்டுன்னு வரும், டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு சொல்லிட்டு வரும், ஹெச்சுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வரும். அதுதான் நமக்கான ஆன்சரு. கேக்கு கீழே வந்து பின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் தலைகையாக எழுதும் பொழுது ரிவர்ஸில். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இன்னொரு சம்மு. ஸோ லண்டனில் உள்ள ஒரு நினைவு சின்னத்தில் MDCLXVIE என பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறிக்கும் எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர். இது பேஸ் பண்ணி நம்ம டெலகிராம்லேயே ஒரு இமேஜ் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம டெலகிராமில் இமேஜஸில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு அந்த ரோமன் லெட்டர் எல்லாமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000, அடுத்ததாக டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 500, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50, எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ இப்போ கொடுத்துருக்குற மாதிரியே வந்துடுவோமா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்முக்கு 1000ன்னு நான் சொல்லிட்டேன், டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 500, சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போமா 600, ப்ளஸ் எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50, எக்ஸுக்கு வந்து 10. அப்போ இது எல் ஒரு 50, இது ஒரு 10னா 60 ஆச்சா? ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வி அப்படின்னா 6ன்னு தெரியும். இது ஓவரால் டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1666ன்னு சொல்லிட்டு வரும். மூணாவது வந்து அடுத்த ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். ஸோ கீழ்கண்டவற்றில் எந்த வார்த்தையை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபண்டமெண்டல் என்ற வார்த்தையின் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களில் இருந்து அமைக்க முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு கீழே இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு வார்த்தையை அமைக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க, டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்ற லெட்டருக்குள்ளேயே இருக்குது. டியுமே இருக்குது, இயுமே இருக்குது, ஏவுமே இருக்குது, எம்முமே இருக்குது. அதேமாதிரி இந்த மெடல் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே இருக்கும். மீல் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே வந்து பார்த்தோன்னா இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த MEDAL. ஸோ எம் இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது, ஏ இருக்குது, எல் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா MEAL. ஸோ எம் இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது, எல் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா எஃப் இருக்கா? ஸோ இருக்குது, ஃபஸ்ட் லெட்டராகவே இருக்குது. யூ பார்த்திங்கன்னா செகண்ட் லெட்டராகவே இருக்குது. எல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி லெட்டராக இருக்குது. ஆனால் இன்னொரு எல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரே ஒரு எல் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு எல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ 2 எல் இருந்தால் மட்டும்தான் FULLன்னு போட முடியும். ஸோ அந்த லெட்டர் மட்டும்தான் நமக்கு வராது. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்றதுலேருந்து நம்ம எடுத்து எழுதக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா FULL அது மட்டும்தான் எழுத முடியாது. மற்ற எல்லா வார்த்தையும் நம்மளால் எழுத முடியும். கீழே ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு சம்மு. கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளின் எண் குறியீடுகளை காண்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு லெட்டரு, அதுக்கான நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஆப்ஷனில் இருக்கிற மாரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ நமக்கு டைரெக்டாக ஆன்சர் தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு மட்டும் போயிடுவோம். மீதி இருக்கிறது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கு எதனா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ 5 கொடுத்துருப்பாங்களா, 5க்கு நேரில் வந்து பார்த்தோம்னா பி, 6க்கு நேரில் இருக்கிறது இ, 3க்கு நேரில் இருக்கிறது பார்த்தோன்னா என், 4க்கு நேரில் இருக்கிறது பார்த்தோன்னா சி, 2க்கு நேரில் இருக்கிறது பார்த்தோன்னா எல், 1க்கு நேரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல், 2க்கு நேரில் இருக்கிறது ஐ. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5, 56, 34, 21க்கு வரக்கூடிய வார்த்தையை பார்த்தோன்னா பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதேமாரி இன்னொரு சம் இருக்குது. இந்த சம் தான் நமக்கு 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்துறோம். எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. ஸோ 6க்கு 1, எம்முக்கு 2, இக்கு 3, எண்ணுக்கு 4, பிக்கு 5, யூவுக்கு வந்து பார்த்தோன்னா 6. ஸோ அதன்படி இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் தெரியும் அப்படின்றதுனால இப்போ 4க்கு வந்து பார்த்திங்கன்னா என், 6க்கு வந்து பார்த்தோன்னா யூவு, 2க்கு வந்து பார்த்தோம்னா எம்மு, 5க்கு வந்து பார்த்தோம்னா பின்னு கொடுத்துருக்காங்க, 3க்கு வந்து ஈன்னு கொடுத்துருக்காங்க, 1க்கு வந்து பார்த்தோம்னா 6. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்பர் அப்படின்ற எனக்கு சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த சம் இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா இதை நமக்கு 2022 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி மறுபடியும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். நம்ம லெட்டர் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டாக பார்ப்போம். ஸோ இது ரொம்ப டைம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் பார்க்கலாம்.